ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். கண்மணி அன்புடன் நாடகத்தில் இன்றைக்கி அன்போட அம்மா தெருக்குழால நின்று தண்ணி பிடிக்கிறாங்க. அதை கண்மணி பார்க்குறாங்க. ஐயோ, இவங்க ஏன் இப்படி வெயிலில் நிற்கிறாங்க? இவங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லையாச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க கண்மணி. உடனே குடத்துல தண்ணியும் நிரம்புந்தோம். அந்த குடத்தை தூக்க முடியாமல் அன்போட அம்மா கஷ்டப்பட்டு தூக்குறாங்க. உடனே கண்மணி ஒடியாந்து இருங்க நான் தூக்குறேன் அப்படின்றாங்க. உடனே அன்பு அம்மாவா, வேண்டாம்மா நானே எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லைங்க, உங்களுக்கு உடம்பு முடியல, ஏற்கனவே நீங்கள் உடம்பு சரியில்லாதவங்க, இந்த வெயிட்டெல்லாம் நீங்கள் தூக்கக்கூடாது, அதனால் நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வராங்க. இப்போ தூக்கிட்டு வரும்போது அன்போட அம்மா சிவகாமி என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல கண்மணி, உன் மனசு இவ்வளோ சீக்கிரம் மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் எல்லாமே நீயும் அன்பும் ஒன்று சேரணுன்னு தான் அப்படின்றாங்க. உடனே கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு சாதாரணமாக ஒரு உதவி தான் பண்ணேன். நீங்களும் நாங்களும் எதிர்த்த வீடு தான், அதை தவிர்த்து வேறு எந்த உறவும் இல்லை. நான் என்றைக்குமே உங்கள் புள்ள கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறமா ஜீவா வீட்டில் அவங்க அம்மாவை பார்க்க அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க. ஜீவாவுக்கு ஆன்ட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஜீவா நீ எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற? பிஸ்னஸில் நல்லா வந்துட்ட, அதனால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜீவா எப்படியாப்பட்ட பொண்ணு வேணும், உனக்கு எதனா ஐடியா இருந்தால் நீ சொல்லு ஜீவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீவா சொல்கிறாரு, பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்னா அவள் தன்னம்பிக்கையோடு பிழைக்கணும், யார் கையும் எதிர்பார்க்கக்கூடாது, தைரியமாக இருக்கணும், எல்லாத்தையும் பேஸ் பண்ணணும் அப்படின்றாரு. புரியுது, நீ ஒவ்வொன்றா அடுக்கிட்டே வரத்தை பார்த்தாக்கா நீ ஏதோ ஒரு பொண்ணை மனசில் வச்சுன்னு தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன், சொல்லுடா எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது நான் சொல்ல மாட்டேன், அது எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்கிறேன், இது சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதும் கண்மணியே அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ரசித்து. அப்போ என்ன ஆச்சு ஜீவா உங்களுக்கு, என்ன ஏன் இப்படி ஒரே இடமா நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கண்மணி, எனக்கு லைட்டாக கொஞ்சம் தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தலைவலியா? அப்படின்னா உட்காருங்க, ஒத்த தலைவலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவோ மருந்து போட்டு டீ போட்டு கொடுக்குறாங்க கண்மணி. உடனே அதை குடிக்கிறாரு. அதை கலந்து கொடுக்கும்போது அன்பு அங்கே வராரு. அன்பு கண்மணியும் பார்க்குறாரு, ஜீவாவையும் பார்க்குறாரு. ஏன்னா ஜீவா கண்மணியை பார்க்குற பார்வை அன்புக்கு பிடிக்காததுனால சரின்ட்டு கம்முன்னு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜீவா ஒரு மீட்டிங் போனோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவங்களும் கிளம்புறாங்க மீட்டிங்க்கு. அன்புவும் கண்மணியும் கூப்பிட்டுட்டு போகிறாரு. அப்போ கூப்பிட்டு போகும்போது அன்பை என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்கார வச்சிடுறாருங்க. ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்கார வைக்கிறது, சார் நான் ஏன் சார் உட்காரணும், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு அன்பு சொல்ல, இல்லை அன்பு, நான் பின்னாடி உட்கார்றேன், உனக்கும் கண்மணிக்கும் எப்போ பாரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, எலியும் பூனையுமா இருக்கீங்க, அதனால் நீயே உட்காந்துட்டு வா அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு கண்மணி கூட போயிட்டு ஜீவா உட்காந்துடுறாரு. இது அன்புக்கு பிடிக்கவே இல்லை. இவன்னா இப்படி சொல்லு விட்டுக்கிட்டு வரானே அப்படின்ட்டு அவர் பார்த்துக்கிட்டே வராரு அன்பு. அப்போது நடுவில் ஒரு தோட்டம் வருது. அந்த தோட்டத்தை பார்த்ததுமே கண்மணி அந்த தோட்டத்தில் போய் ரோஜா பூ வாங்கணும்னு நினைக்கிறாங்க. உடனே அன்பு, வா எப்படியாச்சும் சீக்கிரமாக இந்த வண்டி போகணுன்ட்டு டிரைவரை பாஸ்ட்டாக ஓட்டுன்றாரு. ஏன்னா கண்மணியை ஜீவா பார்க்குற பார்வை அன்புக்கு பிடிக்கவே இல்லை. என்னதான் இருந்தாலும் அன்பு கணவராச்சங்க, எப்படி விட்டுடுவார்? ஆனால் அதையும் மீறி அந்த தோட்டத்தாண்ட நிறுத்துகிறாங்க பூச்செடி வாங்கிறதுக்காக. உடனே கண்மணி அந்த தோட்டத்துக்குள்ளே போயிட்டு அப்படியே அந்த பூவெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜீவாவுக்கு ஒரு பாட்டு மனசுக்குள்ளே ஓடுதுங்க. என்ன பாட்டு தெரியுமா? பூ பறிக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. இந்த பாட்டை நினச்சிக்கிட்டு அப்படியே ரசித்து நின்றுக்கிட்டே இருக்கிறாருங்க. செடியும் வாங்குறாங்க. இது அன்புக்கு பிடிக்கல. உடனே சீக்கிரமாக போனோம், இங்கே லேட் பண்ணுறாங்களேன்ட்டு அன்பு அந்த பூச்செடியை காலில் போட்டுக்கின்னு, கால் வலிக்குது, சீக்கிரமாக போகணும், என்னால் உட்கார முடியல, நிற்க முடியலன்ற மாதிரிலாம் ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறாரு. ஆனால் அதெல்லாம் வேலைக்கே ஆகலை. அப்புறம் பூச்செடியை வாங்கி கொடுத்து ஜீவா கண்மணியை கூப்பிட்டு வரார். அந்த பூச்செடியை கண்மணி தூக்கிட்டு வராங்கன்னதும் அதை வாங்கி அன்பை கூப்பிட்டு நீங்கள் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அன்பு கையில் கொடுக்குறாருங்க. இவங்களுக்குள்ளே இப்படி போய்கிட்டு இருக்குது. எப்படி ஜீவாவுக்கும் அன்புக்கும் ட்விஸ்ட் ஆக போகுது, அதை நாளைக்கு பார்ப்போம். நன்றி, மீண்டும் தொடர்க. பாய்.